Hi guys, welcome to Muppadai Training Academy. So இப்போ அப்ளிகேஷன்லாம் ஸ்டார்ட் ஆகி போன சனிக்கிழமையிலேருந்து போயிட்டு இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். அந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டோடனே அதில் போஸ்ட் ப்ரெஃபரன்ஸ்னு ஒன்று இருக்குது. அது எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்குமே தெரியும். மேலாக இருந்தால் உங்களுக்கு எத்தனை ப்ரெஃபரன்ஸ்னா 4 ஃபார் மேல் கேண்டிடேட். ஃபீமேலுக்கு வந்து 2 தாங்க. பெண்களுக்கு வந்து எத்தனை? 2 தான். ஒன்று ஏஆர் அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா டிஎஸ்பி அப்ளை பண்ணலாம். இதுக்கான வேகன்சில என்னென்னன்றது உங்களுக்கு தெரியும். அதை போயிட்டு நீங்க ஒரு முறை நோட்டிபிகேஷன்ல பாத்துக்கோங்க. இப்போ ஃபயர்மேன் வந்திருக்கு. ஆண்களுக்கு வந்து ஃபயர்மேன், ஏஆர், டிஎஸ்பி அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ஜெயில் வார்டன். இப்போ நான் ஏன் இந்த ஆர்டர்ல எழுதி போடுறேன்னா, நீங்க ப்ரெஃபரன்ஸ் இந்த ஆர்டர்ல கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது என்னுடைய அபிப்பிராயம், தனிப்பட்ட அபிப்பிராயம். பெண்களா இருந்தா ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் ஏஆர் இருக்கும், செகண்ட் ப்ரெஃபரன்ஸ் டிஎஸ்பிக்கும் கொடுங்க. ஆண்களா இருந்தா ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் ஃபயர்மேன், ஏஆர், டிஎஸ்பி, ஜெயில் வார்டன். ஏன்னா லாஸ்ட் இயரும் அதுக்கு முந்தின இயரும் கட் ஆஃப் படி பாத்தீங்கன்னா ஃபயர்மேனுக்கு தான் அதிகமா கட் ஆஃப் இருந்தது. அதற்கு அடுத்த கட் ஆஃப் எதுக்கு இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஏஆருக்கு இருந்தது. அதற்கு அடுத்த கட் ஆஃப் டிஎஸ்பிக்கு, அதற்கு அடுத்தது ஜெயில் வார்டனுக்கு இருந்ததுங்க கட் ஆஃப். இப்போ நான் ஏன் இது மாதிரி கொடுக்க சொல்றேன் சார் ஃபயர்மேனுக்கு தான் அதிக கட் ஆஃப்ன்றீங்க, அதை போய் முதல்ல கொடுக்க சொல்றீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 65 மார்க் எடுத்துட்டீங்கன்னா நீங்க பாஸ் தான். நான் இல்லைன்னு சொல்ல, நீங்க 65 மார்க் எடுத்துட்டீங்க, ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் மெரிட் லிஸ்ட்ல வரதுக்கு உங்களுக்கு பேர் வரதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு அப்படின்னா நீங்க ஃபயர்மேன் கட் ஆஃப் எடுத்திருக்கீங்களான்னு பார்ப்பான். இப்போ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அப்ளை பண்ணிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் ஃபயர்மேன் கொடுத்துருக்கேன், செகண்ட் ஏஆர் கொடுத்துருக்கேன், தேர்ட் டிஎஸ்பி கொடுத்துருக்கேன், ஃபோர்த் ஜெயில் வார்டன் கொடுத்துருக்கேன்னா நான் மார்க் 65 மார்க் எடுத்திருக்கேன். ஆனா அவன் ஃபயர்மேனுக்கு 75 கட் ஆஃப் வச்சிருக்கானா, நான் 65 தானே எடுத்திருக்கேன், இதுக்கு 75 இருக்குல்ல கட் ஆஃப். அப்ப எனக்கு எது கிடைக்காது? ஆட்டோமேட்டிக்கா ஃபயர்மேன் கிடைக்காது. ஏன்னா நான் 65 எடுத்திருக்கேன். அடுத்து ஏஆர் பார்ப்பான். நான் ஏஆருக்கு தகுதியுடையவனா, நான் தான் எக்ஸாம் பாஸ் ஆயிட்டல, ஏஆருக்கு தகுதியுடையவனா பார்ப்பான். ஏஆருக்கு நான் தகுதியுடையவனா இருக்கணும்னா 70 கட் ஆஃப் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஆனா நான் எடுத்த மார்க் என்ன? 65 தான். அப்ப ஏஆரும் எனக்கு என்ன பண்ண மாட்டாங்க? போட மாட்டாங்க. ஏன்னா 70 மார்க் வேணும் ஏஆருக்கு. டிஎஸ்பிக்கு ஒரு 68 வேணும், ஜெயில் வார்டனுக்கு ஒரு 65 வேணும்னா நான் டிஎஸ்பி கட் ஆஃப் கூட எடுக்கல. அப்ப எனக்கு ஆட்டோமேட்டிக்கா டிஎஸ்பியும் போயிட்டு எது வந்துடும்? ஜெயில் வார்டன் வந்துடும். சோ பிரெஃபரன்ஸ் நீங்க எப்படி வேணா கொடுக்கலாம். ஓகேங்களா? இல்ல நான் ஃபர்ஸ்ட் உடனே நீங்க வந்து இல்ல சார் இதெல்லாம் வேணாம், நான் ஃபர்ஸ்ட் ஏஆர் கொடுத்துக்கிறேன் சார், செகண்ட் டிஎஸ்பி கொடுத்துக்கிறேன் சார், தேர்டா வந்து ஃபயர்மேன் கொடுத்துக்கிறேன் சார், ஃபோர்த்தா வந்து ஜெயில் வார்டன் கொடுத்துக்கிறேன் சார் அப்படின்றீங்கன்னா ஓகே நீங்க கொடுத்துக்கங்க. இப்போ நீங்க 78 மார்க்கே எடுத்துட்டீங்க, கட் ஆஃப் ஃபயர்மேனுக்கு 75 தான். நீங்க ஃபயர்மேனுக்கே தகுதி தான். ஆனா உங்களுக்கு ஃபயர்மேன் கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்காது. நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் எதுக்கு கொடுத்துருக்கீங்களோ அதுதான் கிடைக்கும், ஏஆர் தான் உங்களுக்கு கிடைக்கும். சொல்றது புரியுதா? 78 மார்க்கே எடுத்துட்டீங்க, ஆனா ஃபயர்மேன் கட் ஆஃப் 75 தான். உங்களுக்கு ஃபயர்மேனே கூட கிடைக்கலாம். ஆனா உங்களுக்கு எது போயிடும்? நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்த ஏஆர் தான் கிடைக்குமே தவிர ஃபயர்மேன் நீங்க தேர்டா தான் கொடுத்துருக்கீங்க, அது உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. அதனால இந்த ஆர்டர்ல கொடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏன்னா இதுதான் கட் ஆஃப் டிக்ரீசிங் ஆர்டர். ஃபயர்மேன் ஃபர்ஸ்ட், ஏஆர் செகண்ட், டிஎஸ்பி தேர்ட், ஜெயில் வார்டன் ஃபோர்த். சோ இந்த ஆர்டர்ல கொடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கேர்ள்ஸா இருந்தா ஏஆரும் டிஎஸ்பியும் கொடுத்துக்கோங்கமா, அதுதான் உங்களுக்கும் கரெக்டா இருக்கும். சோ உங்களுக்கு எந்த கட் ஆஃப் நீங்க எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எந்த ப்ரெஃபரன்ஸ்ல நீங்க கொடுத்துருக்கீங்களோ அந்த போஸ்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். சோ மறக்காம போஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் செலக்ட் பண்ணும்போது ஒரு 1-2 முறை யோசிச்சு பயபக்தியோட செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சர்டிபிகேட் கேட்டுட்டு இருந்தீங்க நிறைய பேர், சார் நாங்க வந்து தமிழ் வழி பயின்ற சர்டிபிகேட் வைக்கணுமா அப்படின்ட்டுலாம். அதுக்கான விளக்கம் கொடுத்துறேன். 2010க்கு மேல யார் யாரெல்லாம் எஸ்எஸ்எல்சி முடிச்சீங்களோ, 2010க்கு மேல யார் யாரெல்லாம் எஸ்எஸ்எல்சி முடிச்சீங்களோ அவங்க 10th சர்டிபிகேட்லயே அவங்க தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்க அப்படின்னு பிரிண்ட் பண்ணி கொடுத்திருப்பான். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ்னு சொல்லிட்டு, புரியுதுங்களா? மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பான். அதனால நீங்க தனியா தமிழ் மீடியம் படிச்ச சர்டிபிகேட் வாங்க வேணாம், அதையே அப்லோட் பண்ணுங்க. அந்த இடத்துல 10th சர்டிபிகேட்டே அப்லோட் பண்ணுங்க. தமிழ் மீடியம் சர்டிபிகேட் கேக்குதுல, அந்த இடத்துல 10th சர்டிபிகேட்டே அப்லோட் பண்ணுங்க. யாரெல்லாம் 2010க்கு முன்னாடி முடிச்சீங்களோ, 2010க்கு முன்னாடி முடிச்சவங்க கண்டிப்பா பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் அவங்க ஸ்கூல்ல வாங்கி தான் ஆகணுங்க. அது எந்த வருஷம் வாங்கியிருந்தாலும் ஓகே. அது சார் நான் 2012 வாங்கிட்டேன், ஓகே. நீங்க அப்பயும் தமிழ் மீடியம் தான் படிச்சிருப்பீங்க, இப்பயும் தமிழ் மீடியம் தான் படிச்சிருப்பீங்கன்னு கணக்கு. சோ அது எப்ப வாங்கினாலும் ஓகே, அதை அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? கம்யூனிட்டி கேட்கும்போது நிறைய பேருக்கு டவுட் என்னன்னா, சார் கம்யூனிட்டி வந்து 2 டைப்ல இருக்கு. ஒன்னு கார்டு அட்டை மாதிரி வச்சிருப்பாங்க, இன்னொன்னு ஷீட் பேப்பர் மாதிரி வச்சிருப்பாங்க. ஷீட்டுக்கு வந்து 1 இயர் வேலிடிட்டிங்க, கார்டுக்கு 10 இயர் வேலிடிட்டி. இப்போ சப்போஸ் நீங்க 2011 கார்டு அட்டை இந்த அட்டை வாங்கிருக்கீங்கன்னா 2021 வரையும் அதுக்கு வேலிடிட்டி இருக்கு. அதனால நீங்க அதையே அப்லோட் பண்ணுங்க. ஷீட்டா வச்சிருக்கோங்க தயவு செஞ்சு அதை அப்லோட் பண்ணிடுங்க. இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு என்ன பண்ணுங்க, என்ன கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருக்கோ அதை அப்ளை பண்ணிடுங்க.
இன்கேஸ் நீங்க செலெக்ஷனுக்கு போறீங்கல்ல, அப்ப செலெக்ஷனுக்கு போகும்போது நியூவா ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்குங்க. அப்ப பழசையும் எடுத்துட்டு போங்க, புதுசையும் எடுத்துட்டு போங்க கூட. புரியுதுங்களா? பழைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் எடுத்துட்டு போகணும், அப்லோட் பண்ணீங்களோ அதையும் கூட எடுத்துட்டு போகணும். அதுக்கப்புறம் நீங்க வாங்குற புது சர்டிபிகேட்டையும் எடுத்துட்டு போகணும். அப்பதான் பார்க்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? சரி, குட். ஸோ இதுக்கு மேல எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட வந்து நீங்க தயவு செஞ்சு கேளுங்க கமெண்ட் பாக்ஸ்ல, நாங்க கமெண்ட் பண்றோம் வேற எதனா இருந்ததுன்னா. ஓகேங்களா? சரி, தேங்க்யூ.